ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8:45 ஒரு துயரமான ஒரு நாள். இந்தியா முதல்வர் அஜித் பவார், மகாராஷ்டிராவில் துணை முதல்வர், தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர். இவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போனால் பல இது சொல்லணும். அவர் இன்றைக்கி விமான விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்கார். இந்த நியூஸ் தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பரவலாக பேசப்பட்ட நியூஸாக இருக்குது. ஸோ அஜித் பவார் சொல்ல வேண்டாம், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவருடைய மருமகன் முறை சொந்தக்காரன் முறை வேண்டும். ஸோ அப்பேற்பட்ட அஜித் பவார் தன்னோட அரசியல் வரிசை அந்த சரத்பவர் இவரை தான் வைக்கிறதுனால, ஆனால் இவர் மகளுக்கும் இவரோட அந்த கருத்து வேறுபாடு காரணமாக இவர் கட்சியை பிளவு பண்ணால், அதுவும் இல்லாமல் இவர் மேலே இரிகேஷன் மினிஸ்டர் அந்த போய் கிட்டத்தட்ட 20,000 கோடி மேலே ஊழல் பண்ண கேஸ் பாஜக இவரை காட்டி பயமுறுத்தி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய மொத்தமே இவர் பக்கம் எடுத்து கட்சியை தான் கண்ட்ரோல் கொண்டு வந்து என்சிபியை சரத்பவர் பிடிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அஜித் பவார் விமான விபத்தில் மரணம் அடைந்துவிட்டால் இவ்வளவு 20,000 கோடியிலிருந்து 70,000 கோடி ஊழல் செய்த அஜித் பவார் மொத்தமாக மரணம் அடைந்தார். இன்றைக்கி இதுதான் டாப் நியூஸாக போயிட்டு இருக்குது. அவர் மரணம் இந்தியா முழுக்க பேசக்கூடிய பொருளாக இருக்குது. ஏன்னா நடந்து முடிஞ்ச மாநகராட்சி தேர்தல், மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலாக இருக்கட்டும், சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இது பண்ணவர் என்சிபி கட்சிக்கு. அவர் இந்த மரணம் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசப்பட்ட பொருளாக இருக்குது. ஸோ நாளைக்கு அவர் பணத்தை அவருடைய உடலை எடுக்க தகனம் பண்ண போகிறாங்க. பார்வைக்காக பொதுமக்கள் பரமதி, அதாவது பாரமதின்றது அந்த விமான விபத்து, அந்த பாரமதின்ற ஒரு அசம்பிளி ஏரியா, அந்த லான்ச் ஆகிறப்போ அந்த விமானம் வெடித்து சதிருக்கு. அவர் கூட போன 5 பேர் இறந்துருக்காங்க. ஸோ மம்தா பானர்ஜி அம்மையார் இது திட்டமிட்ட சதி, இது விசாரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு அப்புறம் இவங்களோட சேதமாக இருந்தார், சரத்பவரோட சேதமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இது மாதிரி ஏதாவது சதி வேலை செய்திருக்குமான்ட்டு ஒரு சந்தேகப்பாளர்கள் அம்மையார் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அம்மையார் இப்படி சொல்லியிருப்பாங்க, மம்தா பானர்ஜி அம்மையார். ஸோ இதனால் வரக்கூடிய விளைவு என்னென்ன நமக்கு சரியாக தெரியல. ஸோ அவருடைய இந்த மரணம் இந்தியா முழுக்க ஒரு செய்தியாக போயிட்டுருக்குது. ஸோ கட்சியெல்லாம் உடச்சி சேர்த்து கடைசியில் இப்படி ஆகிட்டாரு. இவர் கட்சியில் இருக்கக்கூடிய 41 எம்எல்ஏ ஒரு கட்சி என்னன்னு ஒரு பக்கம் பேச்சு எடுத்துகிட்ருக்குது. அவங்க பாஜக மொத்தமாக போய் ஐக்கியமாக இல்லைன்னா சரத்பவர் சேர்மாங்களான்ற ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்க நேரம் இந்த செய்தி என்னென்ன மகாராஷ்டிரா அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகணும்னு தெரியல. ஏன்னா அண்ணன் எப்போ சாணம் தின்ன எப்போ காலியாக இருக்கும்னா அரசியல் ஒரு பார்வையாக இருக்கும். தலைவர் ஒருத்தர் செத்த கட்சியோட தலைவர் தெரிந்தால் அந்த அந்த இடத்துக்கு யார் வருவாங்க, அரசியல் பத்திரிகைகள் எல்லோரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ செத்தான் யார் இப்போலாம் வருத்தப்பட்டிருக்காங்க. நம்ம உள்ள வைரேஷன் அப்போ ஓட்டுக்கு அப்போ காசு கொடுப்பாங்க. இந்த மனநிலைகள் தான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது மகாராஷ்டிராவுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ அப்பேற்பட்ட இந்த வாய்ஸ் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் மகாராஷ்டிரா அரசியல் மாற்றம் போது நம்ம பொறுமையாக பார்க்கணும்னு சொல்லி மறைந்த அஜித் பவார் ஆத்மா சாந்தி கிடைக்குன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களில் விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாஷ். பாய்.